விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். விஜய் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்? விவரங்கள். இந்திய தேர்தல் ஆணையருக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதுல பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக 2 கடிதங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு எழுதப்பட்டிருக்கிறது. முதல் கடிதத்துல தமிழ்நாடு அரசியல் கட்சிகளை தேர்தல் ஆணையம் சார்பில் அழைக்கக்கூடிய ஆலோசனை கூட்டங்கள்ல தமிழக வெற்றிக் கழகத்தை இணைக்க வேண்டும் என்பது முதல் கடிதமாக இருக்கிறது. இதுல பல்வேறு விஷயங்கள் குறித்து தெரிவித்திருக்கின்றனர். தமிழக வெற்றிக் கழகம் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. எதிர்வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ள நிலையில எஸ்ஐஆர் போன்ற முக்கியமான நிகழ்வுகளின் போது தமிழக வெற்றிக் கழகம் புறக்கணிக்கப்படுவதாகவும் பல்வேறு கூட்டங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுவதில்லை என்பதையும் தெரிவித்திருக்கின்றனர். எனவே அந்த கூட்டத்துல கலந்து கொள்வதற்கு, அதாவது ஆர்டிகல் 324 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதன் அடிப்படையில மாநில தேர்தல் ஆணையமும் அதே போல இந்திய தேர்தல் ஆணையருக்குமான கோரிக்கையாக இந்த கடிதம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் ஒரு கடிதத்துல எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக 12 கோரிக்கைகள், அதாவது ஏற்கனவே பல்வேறு அம்ச கோரிக்கைகள் பல கட்சிகளின் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 12 விஷயங்கள் இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது பல்வேறு இடங்களில் பிரச்சனைகளாக இழந்திருப்பதாகவும் அந்த அடிப்படையில இந்த 12 விஷயங்களை கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். அதுல ஓட்டர்ஸ் அண்ட் கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர்ஸ் ஆஃப் டிவிகே ஆல்சோ ஃபவுண்ட் கன்சர்ன்ஸ் ரிகார்டிங் ஆன்லைன் ப்ராசஸ், அதாவது ஆன்லைன் முறையில இந்த எஸ்ஐஆர்ல மாற்றங்கள் செய்ய ஒரு வாக்காளரும் முற்படும் போது பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வல்னரபிள் எலக்ட்ரேட் எனும் வகையில டிஸ்அப்ராப்ரியேட்டான ஒரு கூடுதல் சுமைய வாக்காளர்களுக்கு கொடுக்கும் விதத்துல சில பிரச்சனைகள் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நான் பெர்மனன்ட் ரெசிடென்ட், ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வாடகை வீட்டுகள்ல இருக்கக்கூடியவர்கள் இடம்பெயரும் போது அதுல சில பிரச்சனைகள் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல பொதுமக்களிடையே போதிய விழிப்புணர்வு இல்லை, அதாவது பிஎல்ஓ எப்ப வீடுகள் தேடி அவர்களுக்கான விண்ணப்பங்களை கொடுக்கிறார்கள் என்பது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு இல்லை என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். இது போன்ற ஒரு 12 கோரிக்கைகள், அதாவது இந்த எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது 12 பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை தேர்தல் ஆணையம் உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் தலைமை தேர்தல் ஆணையருக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.